தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பரலோகத்தின் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையினாலும் மகத்துவத்தினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நம் வாழ்நாளிலே புதிய மாதத்தை கர்த்தர் காண்பதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். இம்மாத வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது அவர் நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி 31 நாட்களும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தினார். போராட்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, வேதனைகள் இருந்தது, கவலைகள் இருந்தது, மன வருத்தம் இருந்தது, நல்லது கெட்டது இருந்தது. ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. புதிய மாதம், புது கிருபை, புது நம்பிக்கை, புது வாசல், புது மகிழ்ச்சி எல்லாம் கர்த்தர் புதிதாக்குவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் 3 காரியங்கள் இன்று காலையில் தியானித்தோம். முதலாவது, கர்த்தருக்கு காத்திரு. ஜெபிச்சுட்டு அமைதியா காத்திரு. பக்தன் தாவீது சொல்கிறார், நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஜெபிச்சுட்டு அமைதியா காத்திரு. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. ஜெபி, காத்திரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆபிரகாம் கர்த்தர் 75 வயசுல அழைச்சார். 99 வயசுல 100 வயசுல குழந்தையை கொடுத்தார். யோசேப்புக்கு 17 வயசுல சொப்பனம், 30 வயசுல அதிபதியா உட்கார வச்சார். நாட்கள் போகிறது என்று கவலைப்படாத. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை ஏற்ற காலத்துல நிறைவேற்றுவார். காத்திரு, உயர்த்துவார். இரண்டாவது, யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை என்பது கிருபைகளின் அரசி. ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் உயர்த்துவார். புனித மரியாள் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார், கிருபை பெற்றவளை வாழ்க. கர்த்தர் எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறார். கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மரணம் பரியந்தும் தன்னைத்தான் தாழ்த்தினார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை உங்களையும் என்னையும் உயர்த்தும். மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அதுதான் உயர்வு. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் ரட்சிப்பு, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். உங்களை யாவருக்காக ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். கர்த்தருடைய கிருபை உங்களை அருமையாக வழிநடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களை வழிநடத்தும். ஆமேன், ஆமேன்.